எதுக்காக இந்த பிரஸ் மீட்? இல்லை, இது வந்து தமிழக வெற்றி கழக அரசு அமைந்தவுடன் மாண்புமிகு முதலமைச்சர் 717 மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பாகவே இந்த கடைகள் எல்லாம் மூடப்பட்டு அந்த கடையோட எண்கள் எல்லாமே சமூக வலைதளங்கள் வாயிலாக ஊடகங்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டது. பட் இருப்பினும் இன்னும் தொடர்ந்து அந்த கடைகள் எங்கே இருக்கு, மூடிட்டாங்களா, எந்த இடத்துல மூடிட்டாங்கன்னு தொடர்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. இது சட்டமன்ற உறுப்பினர்களே கேட்குற அளவுக்கு இன்னும் அதோட அவேர்னஸ் இல்லை அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு ஸோ அந்த கடைகள் எந்தெந்த எண்கள் கொண்ட கடைகளோ அந்த கடைகளுக்கான விலாசங்களோட இன்னைக்கு வந்து இந்த பட்டியலை வந்து உங்கள் ஊடகங்கள் வாயிலாக வெளிப்படுத்த விரும்புகிறோம். ஸோ அதனால இதை கொண்டு வந்தோம். ஸோ பேருந்து நிலையங்கள், பள்ளிகள், கோயில்கள் மற்றும் பொதுமக்கள் அதிக சிரமமாக இருக்கிறது இந்த மதுக்கடைகள்னால அப்படின்னு சொல்ற இடங்கள் எல்லாத்தையுமே விலாசங்களோட நீக்கி இருக்க அந்த 717 கடைகளோட அந்த விலாசங்கள் அனைத்தும் இந்த பட்டியலில் இருக்கு. ஸோ இது வந்து இப்போ ப்ரெஸ்ஸுக்கு கொடுக்குறோம். ஸோ இதுக்கு என்ன நோக்கம்னா, தமிழக வெற்றி கழகத்துக்கு என்றைக்குமே வந்து உண்மைக்கு மாறான செய்திகளை வெளியே சொல்லணுங்கிறது எண்ணம் கிடையாது. நாங்கள் செய்ய முடியாததை என்றைக்கும் சொல்ல மாட்டோம். அரசியலுக்காக இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயத்தில் உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை சொல்ல மாட்டோங்கிறத தெளிவாக தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் வந்து சில பேர் என்ன கேட்பாங்கன்னா, இன்னும் பல கடைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த கடைகளுக்கும் மாற்று இடங்கள் வந்து அரசு பார்த்துட்டு இருக்கோம். சரியான மாற்று இடங்கள் கிடைக்கும் போது நிச்சயம் அந்த கடைகளும் இடமாற்றம் செய்யப்படும். டாஸ்மாக் ஊழியர்கள் பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடந்துட்டு நம்ம அவங்களுக்கான அலவன்சஸ்லாம் கொடுத்தும் எங்களை கேட்காம நீங்க அலோன்ஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேச்சுவார்த்தை. ஆனா இன்னைக்கு 2-3 முக்கியமான சங்கங்கள் இன்னைக்கு அந்த பேச்சுவார்த்தையில கலந்துக்கிறாங்க. பேச்சுவார்த்தை எப்படி போய் இன்னைக்கு யாருமே பேசல. நாளைக்கு பிற்பகல் பேச்சுவார்த்தை அழைக்கப்படும். இல்ல திங்கட்கிழமை சாயந்தரம் தான் தொழிற்சங்களோட பேச்சுவார்த்தை. நீங்க தொழிற்சங்கங்கள்ல என்னன்னா என்ன எங்களோட நோக்கம் 10 ரூபா வாங்கக்கூடாது. ஸோ இந்த 10 ரூபாவை தடுத்து நிறுத்தறதுக்கு அரசு பல விதமான முயற்சிகள் எடுக்குது. இதுல வந்து ஓய்வே இல்லை. இதை என்ன நிறைய பேர் சொல்லுவாங்க, இது நீங்க தடுக்கவே முடியாது, இதை ஒழிக்க முடியாது, இது வந்து ரொம்ப தொன்று வந்த ஒரு பழக்கம், இதை வந்து அரசுனால முடியுமா அப்படிங்கறதுலாம் இல்லை. நாங்கள் வந்து மாண்புமிகு முதலமைச்சரோட வழி வந்தவங்க. எங்களோட இதில் எது முடியாதுங்கிறது எதுவுமே இருக்கக்கூடாது. இங்கே எல்லாத்தையும் முடியுங்கிற அளவுக்கு கொண்டு வரணுங்கிறதா எண்ணம். அந்த எண்ணத்தின்படி தான் இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் அந்த பிரச்சனைகளை கண்டறிஞ்சு இது எங்கிருந்து ஆரம்பிச்சு, ஏன் இந்த பணத்தை கொடுத்துட்டு இருக்கிறாங்க, ஏன் அவங்க வாங்கிட்டு இருக்காங்களா தெரிஞ்சு அதுக்கான தீர்வை நோக்கி போகிறோம். தொழிலாளர்களோட பிரச்சனைகள் என்னன்னு கேட்கலாம். இது அவங்களும் சொல்கிறாங்களே, இப்போவும் எங்களுக்கு வந்து 17,000 ரூபா தான் சம்பளம் இருக்குது, 17,000 ரூபாயை வச்சு நாங்கள் 2 குழந்தைங்க வச்சுருக்கோம், வீடு வச்சுருக்கோம்னா சரி, நம்ம நோக்கம் எல்லாரும் நல்லா இருக்கணும். தளபதியோட ஒரே எண்ணம் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம். ஸோ அதை பரிசீலனை பண்ணலாம். அவங்க கோரிக்கை என்னன்னு வர சொல்லி கேட்கலாம், சரியா இருந்தால் பண்ணலாம். பட் அதை தாண்டி அரசுக்கு மறைமுகமாக சில பேர் அழுத்தம் கொடுத்து அரசை பணியை வைக்கலாம்னு நினைச்சா கடுமையான நடவடிக்கையும் எடுப்போங்கிறது எல்லா டேட்டாவும் கொடுத்துருக்கேன். அதில் வந்து கோயம்புத்தூர்னு நினைக்கிறேன், அங்கே கொஞ்சம் அதிகமாக பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். பொதுச் செயலாளர் நேற்று மென்ஷன் பண்ண மினிஸ்டர் நீங்க தானா டைரக்டர்? அது பொதுச் செயலாளருக்கு தான் கேட்கணும், எனக்கு தெரியாது. பொதுச் செயலாளர் சட்டமன்றத்தில் பேசும்பொழுது இந்த கடைகள் எல்லாம் வந்து மாற்று இடங்களுக்கு மாத்துறதுக்கு பதிலாக கடைகளே மூடனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. செஞ்சி சட்டமன்ற உறுப்பினரும் அதுதான் சொல்லியிருந்தாரு. நான் அதுதான் தெளிவாக சொல்லியிருந்தேன் பாருங்க. முதல் கட்டமா அவர்கிட்டயே அதான் சொன்னேன், 717 கடைகள் மூடி இருக்கும். இது வரைக்கும் எப்பவுமே 717 கடை மூடினதில்லை. 500 கடைகள் தான் ஒவ்வொரு அரசுகளும் ஆட்சி அமைக்கும் போது பண்ணது. இதுல இந்த 717 கடையில ரொம்ப முக்கியமான கடைகள்லாம் இதுல இருக்கு. ரொம்ப முக்கியமான விற்பனைகள் அதிகமா இருக்கக்கூடிய கடைகள் எல்லாமே இந்த லிஸ்ட்ல இருக்கு. ஸோ இப்ப என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, அந்த கடைகளை மூடனோடனே திருப்பி கடைகளை குறைக்கும் போது ஒவ்வொரு கடைகளோட கூட்டங்கள் ரொம்ப அதிகமாகுது. ஒரு கடையில ஒரு 100 பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு 3 கடை இருக்கு. அங்க நம்ம ஒரு 2 கடையை எடுக்கும்போது ஒரு 300 பேர் போய் இன்னொரு கடையில நிக்கிற ஒரு சூழல் உருவாகுது. அதனால வந்து சட்டம் ஒழுங்கு சீர்கெடுது, பொதுமக்களுக்கு இன்னும் பாதிப்பு அதிகமாகுது. ஸோ அதையும் பரிசீலிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அதனால இப்போதைக்கு இடமாற்றம் செய்வது தான் ஒரு சிறந்த வழின்னு நினைக்கிறேன். மதுபான கூடத்துக்கு 100 மீட்டருக்கு தள்ளி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தடையில்லா சான்றிதழ் வந்து வாங்கணும்னு சொல்லுவோம். அது எந்த அளவுக்கு பயனுள்ளதா சார்? 205 என்ன பயனா, எங்களை பொறுத்த வரைக்கும் மோனோ புள்ளின்னு இந்த துறையில யாரும் இருக்கக்கூடாது. நாங்க தான் அப்படின்னு யாரும் இருக்கக்கூடாது. ஜனநாயகமா சரிசமமா அனைவருக்கும் சரியான வாய்ப்பு சரியா போகணுங்கிறதுல தான் இந்த எல்லா முயற்சியும்.
இடம் எங்கிட்ட இருக்கு, என்னை தாண்டி யாருமே வர முடியாதுன்னு அப்படி மிரட்ட முடியாது, யாரையும் மிரட்டவும் கூடாது. இந்த 11 மதுபானத்துக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி தடை பண்ணா திடீர்னு மறுபடியும் ஒரே நாள்ல வந்து தகுதி பண்ணணும். தடை யாரு பண்ணா? மத்திய அரசு. யாரு தடைய ரிவோக் பண்ணா? அவங்களே இதுலயும் பிரச்சனை முடிச்சல. இது ஏன் எனக்கு என்னன்னா இது இது இதை எப்படி இவ்வளவு பெரிய பிரச்சனையா மாத்துறதுக்கு ட்ரை பண்றாங்கன்னு எனக்கு புரியல. இது வந்து அந்த நாள் மத்திய அரசிட்ட இருந்து ஒரு தகவல் வருது, நீங்க இதை வந்து டிஸ்பேச் பண்ணாதீங்க, இந்த கம்பெனி மேல டிஸ்பேச் பண்ணாதீங்கன்னு சொல்லி ஒரு வருது. இதுவே மற்ற அரசுகளா இருந்தா அதை மூடி மறைச்சிருப்பாங்க. உடனே வச்சு ஒரு 2-3 நாள் கழிச்சு பார்க்கலாம், என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம்னு நினைப்பாங்க. அன்னைக்கு இண்டென்ட் கொடுக்குற நாள் எங்களுக்கு தகவல் வரும்போது உடனடியா நீங்க லெஜிட்டிமேட்டா என்ன அவங்க நிறுத்த சொல்றாங்களா, நிறுத்துங்க, கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னோம். அடுத்த நாளே ஒரு 18 மணி நேரம் 20 மணி நேரத்தில் அவங்களே வந்து இல்லை நாங்கள் வெரிஃபை பண்ணிட்டோம், ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் இதை டிஸ்பேச் பண்ணலாம் அப்படின்ட்டாங்க. எப்படி ஒரு தடை விதித்தவனே அதை அமல்படுத்தணும்னு நாங்கள் ஒரு ஆர்வமாக இருந்தோமோ அதே இதுதான் ஜனநாயகம், அதான் சட்டம். லெஜிட்டிமேட்டாக அவங்க ரிவோக் பண்ணும்போது பண்ணிட்டாங்களா கொடுங்க, அவ்வளோதான். இதில் வந்து அப்படி மூடி மறைச்சு வலிக்கு கொண்டு வரதுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்தாங்க. அந்த மாதிரி வலிக்கு கொண்டு வந்து என்ன பண்ண போகிறோம், அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ண போகிறோம் வலிக்கு கொண்டு வந்து? அப்படிலாம் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை, எங்களுக்கு அப்படி நோக்கமும் ஆனா கிடையாது. இப்போ இதுல ரொம்ப முக்கியமானது இந்த இந்த பிரீமியம் பீர்ஸ் எல்லாம் அங்க வர விடாம பண்றது ஒரு சில நிறுவனோட மோனோபொலி அப்படின்னு சொல்றாங்க. சோ பல குற்றச்சாட்டுகள் கடந்த ஆண்டு இல்ல அந்த சில பீர்ஸ் வர விடாம இந்த லோக்கல்ல இருக்கிற நிறுவனங்களே பண்றாங்க. இந்த அரசை பொறுத்த வரைக்கும் இந்த மிரட்டுறதோ நான் தான் சர்வாதிகாரமா இருக்கிறதோ அதுக்கு அலோவ் பண்ண மாட்டோம். நிச்சயம் வந்து இங்க நிறைய பேர் கேட்கறாங்க, எங்களுக்கு வந்து மாற்று இன்னும் நிறைய மற்ற மாநிலங்கள் இருக்கிற மாதிரி மதுக்கள் வேணும், நாங்கள் முடிவு பண்ணிக்குவோம் எந்த மதுகள் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது பரிசீலனையில் தான் இருக்குது. ஸோ நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஒரு விஷயம் வரும்போது அதுக்கான எதிர்ப்புகள் எவ்வளோ இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுட்டு, எதிர்ப்பை விட ஆதரவு அதிகமாக இருந்தால் அதை கொண்டு வருவோம் தான். பட் ஆனால் நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்தில் 1 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிணத்துக்கிறவங்க அந்த இயக்குனர் யாரு, சொல்லட்டுமா? நண்பர் அந்த இயக்குனர்னு அண்ணன் சொன்னாரு, மரியாதைக்குரிய பொதுச் செயலர் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் சொன்னாரு. அது எங்கிட்ட யாருமே சொல்லல, எங்கிட்ட யாரும் பேசல. அது நானும் உங்களை மாதிரி ஊடகங்கள்ல பார்த்துட்டு அவரான்னு அப்படி எனக்கும் அந்த மாதிரி வருது. தேங்க்யூ. தேங்க்யூ.